போன இடத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு ஆப்ரேஷன் பண்ணும்போது அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. 11 வயசு தாங்க ஆகுது என்னோட பையனுக்கு. அந்த பையன் இப்ப இல்லைங்க. அந்த பையன் என் கூட வீட்டுக்கு வரமாட்டான். ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி 15 வேளம்பளை ஜிஹெச்சில் போய் பையனுக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கானே, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான்னு போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக போனோங்க. போன இடத்துல தொண்டையில் சதை வளர்ந்துருக்கு. சதையை ரிமூவ் பண்ணோம்னா பையனுக்கு சரியாயிரும், இனிமேல் இந்த பிரச்சனையே வராதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதை நம்பி 2 வாரம் கழித்து இன்னைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அட்மிட் பண்ணோம். திங்கக்கிழமை பையனுக்கு இந்த சதையை ரிமூவ் பண்ணிட்டோம்னா பையனுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, இனிமேல் எந்த தொந்தரவும் வராது அப்படின்னு சொன்னதுனால நம்பி நாங்கள் அட்மிட் பண்ணோங்க. கடைசியில் இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ண அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. நம்பவே முடியலைங்க எங்களால். ஒரு பிரச்சனையுமே இல்லை, சாதாரண ஒரு சதை தொண்டையில் வளர்ந்துருக்குன்னு சொன்னாங்க. அதை நம்பி சரின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு இதை பண்ணிட்டோம்னா இந்த தொந்தரவே வராது உங்கள் பையனுக்குன்னு சொன்னாங்களே அந்த மேடமு. அதை சொல்லுது. வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஏமாமா திருப்பூர் ஜிஹெச்சுக்கு அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சொல்லிதாங்க நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டோம். போன இடத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு ஆப்ரேஷன் பண்ணும்போது அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. 11 வயசு தாங்க ஆகுது என்னோட பையனுக்கு. அந்த பையன் இப்போ இல்லைங்க. அந்த பையன் என் கூட வீட்டுக்கு வரமாட்டான். அழுக கூட வர மாட்டேங்குதே. என்னால் நம்ப முடியலையே என் பையன் போயிட்டான்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு போனால் என் புள்ள 1 வயசு புள்ள அண்ணா எங்கேன்னு கேட்பானு. என் பேர் சக்திவேலுங்க. 15 வேளம்பாளையத்தில் இருக்கிறோம். என்னோடய நண்பரோட பையன் பிரசாந்தோட பையன் இன்னைக்கு காலையில் டான்சர் தொண்டையில் பிரச்சனைன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி 15 வேளம்பாளையம் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. வேளம்பாளையம் 15 வேளம்பாளையம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி காலையில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ண